Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் வந்து பார்க்க போறோம். ரெண்டாவது குழந்தை பெத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு கேள்வியோட தான் சுத்திட்டே இருப்பாங்க கல்யாணமான தம்பதியர்கள் எல்லாரும். ஏன் இந்த கேள்வி வருதுங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு குழந்தை மட்டும் இருந்தா போதும். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்மளால ஒரு குழந்தை தான் வளர்க்க முடியும் அப்படினு வந்து அவங்க நினைச்சிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து இருக்க கூடாது. because நமக்கு வந்து ஒரு அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப வர ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தையா இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படினா அவங்களுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா, அப்பா அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தன்னோட வயசுல இருக்க யாரோ ஒருத்தர் ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் வந்து தேவைப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருவாங்க அப்படினும் சொல்ல முடியாது. சோ தன்னோட ரத்த பந்தத்துல ஒரு உறவு வந்து இருக்காங்க அப்படினா இருந்தனாதான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா வந்து அது இருக்கும். நம்ம மனதுல வந்து முடிவெடுக்கிறதுக்கு முடியாம ஒரு குழப்பத்திலே இருக்கோம் அப்படினா என்ன செய்வோம்? கேள்வி வந்து கேட்டு பார்ப்போம். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வந்து கிடைக்கும்போது நமக்கு அந்த குழப்பம் வந்து போயிடும். மெயினா இதுல வந்து இரண்டு கேள்விகள் தான் எல்லாருக்குமே வரும். ஒன்னு வந்து என்னன்னா ஃபினான்ஷியல், இன்னொன்னு எப்படி அந்த குழந்தையை பாத்துக்கிறது. அந்த ரெண்டு விஷயம் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்ப இருக்க ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல என்னால இன்னொரு குழந்தையை வந்து பெத்து வளர்த்து அந்த குழந்தையும் நல்ல விதத்துல ஆளாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். நீங்க வந்து இந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து தப்பான பதில்கள் தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு நிலையான வேலையும் உணவும் தங்கறதுக்கான ஒரு நல்ல இருப்பிடமும் இருக்கு அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து இன்னொரு குழந்தையை பெத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ட்ரீம் அதிகமாக இருக்கு அப்படினா அதற்கேற்றால் போல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க அந்த விதத்துல தான் முயற்சி செய்யணுமே தவிர உங்க செலவுகளை குறைச்சிக்கணும். இன்னொரு குழந்தை பெத்துக்கிறத வந்து நம்ம தள்ளி போடணும். இல்ல இன்னொரு குழந்தை தேவையே இல்ல, அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு பதிலா நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து நினைச்சீங்க அப்படினா அதுல ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா உங்க குழந்தைக்கு நீங்க பண்ற ஒரு துரோகம் தான் நினைக்கிறேன். முதல் குழந்தைக்கு நீங்க செய்யற ஒரு துரோகம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கே வந்து ட்வின்ஸ் பிறக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு குழந்தையா இருக்கிறதுனால நீங்க வந்து பெத்துட்டீங்க. அதுவே ட்வின்ஸா பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல என்னால ஒரு குழந்தையை தான் வளர்க்க முடியும், எனக்கு இருக்க ஒரு பொருளாதார நிலைமைக்கு என்னால ஒரு குழந்தை தான் வளர்க்க முடியும், எனக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, என்னால இன்னொரு குழந்தைக்கெல்லாம் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அந்த குழந்தையும் நம்ம வளர்க்கணும், ஏன்னா அதுவும் நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதிகமாக முயற்சி பண்ணி அதிகமாக பொருள் சேர்த்து உங்கள் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிக்குவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேவைகளை குறைச்சிட்டு கூட நிறைவாக வாழலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் இருக்குது. நம்ம அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வத்தை வந்து சேர்த்து வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் குழந்தைக்கு இன்னொரு குழந்தைய வந்து நீங்கள் கொடுக்கறத விட மிகப்பெரிய செல்வமாக அது வந்து இருக்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே வாய்ப்பில்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். சரி, இரண்டாவது கேள்விக்கு வருவோம். குழந்தையை பார்த்துக்கொள்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் வேலைக்கு போகிறேன், என்னோட மனைவியும் வேலைக்கு போகும்போது எப்படி இன்னொரு குழந்தைய வந்து நாங்கள் பெற்று ஒரு 2 to 3 years ஆவது நாங்கள் வந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும், அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக சொல்லி இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததா சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அம்மாவோ இல்லை மாமியாரோ அவங்க உதவியை வந்து நம்ம கேட்கலாம். அவங்கள வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு என் குழந்தையோட நீங்கள் இருக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உதவுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் வேலை வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு மாறுதல் வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை கூட செய்யலாம். இல்லைன்னா அந்த குழந்தையோட தாய் வந்து சில நாட்கள் வந்து இல்லை சில மாதங்கள் வந்து அவங்க விடுப்பெடுத்துட்டு குழந்தையோட இருந்து பார்த்துக்கலாம். இப்போல்லாம் 2.5 வயசுலேயே கூட ஸ்கூலில் வந்து சேர்க்குறாங்க. ஸோ ப்ரீ ஸ்கூல் அதெல்லாம் பார்த்துக்கலாம். டே கேர் அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன விதத்தில் வந்து நம்மளால் இதை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து நம்ம தேவையே இல்லை இரண்டாவது குழந்தை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 4 வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தையுமே வந்து ரொம்ப நல்ல விதத்தில் வந்து வளருவாங்க. இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுனால என்ன விதமான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, முதல் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய துணை வந்து கிடைச்சிரும். இரண்டாவது ஒரு குழந்தை வந்து படிச்சு ஒரு வெளிநாடுக்கே போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு குழந்தை உங்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒரு குழந்தை வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களினால உங்களை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை வந்து இருக்கு அப்படின்னா இரண்டாவது குழந்தை வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாலாவது விஷயமா, அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு
ஆதாரமாக இன்னொரு குழந்தை வந்து இருக்கும். அதை நம்ம யோசிச்சு வந்து பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து நிறைய வீடு வாசல் காரு வசதி அது இதுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் நீங்கள் செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு வந்து இரண்டாவது குழந்தைய நீங்கள் வந்து பெற்று தர்றது தான் வந்து மிகப்பெரிய செல்வமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. தனிமரம் தோப்பாகாது அப்படின்னும் சொல்லுவாங்க. முதல் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக வந்து செகண்ட் குழந்தை இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு நல்ல கணவன் மனைவியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் குழந்தை பெற்றுக்கலாம். இது போக சில பேருக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணம் வந்து இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு முறை இல்லாத கப்பலாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குழந்தையே போதும். பிகாஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும்போது இரண்டாவது குழந்தையும் பெற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த விஷயத்தில். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இரண்டாவது குழந்தை வந்து பெற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். பணம் இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா ஜென்ரேஷன் பாட்டி தாத்தா ஜென்ரேஷன்லலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் குறைஞ்சது 4 பேர் 3 பேர்லாம் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பணக்காரவங்களும் கிடையாது, அவ்வளோ படித்தவங்களும் கிடையாது. ஆனாலும் ஒரு சண்டை சச்சரவு இருந்தால் கூட அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு உறவு முறை ஒரு அன்பு பாசம் அது எல்லாமே வந்து இருந்திருக்கும். நம்மெல்லாம் வந்து ரொம்ப பிளஸ்டு. ஆனால் இந்த கால குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதுக்கு நல்ல தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவு வந்து எல்லாருமே எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.